அனைவருக்கும் வணக்கம். அறிவோம் ஆன்மீகம் லலிதா சகஸ்ரநாமத்தின் தொடர்ச்சி. இப்பொழுது அடுத்த சில வரிகளை பார்க்கலாம். மகேஸ்வர மகாகல்ப மகா தாண்டவ சாட்சினி. இப்போ இதில் என்ன சொல்கிறோம்னா, அம்பாள் சாட்சியாக இருக்கின்றாள். எதற்கு அப்படின்னு சொன்னால், அந்த மகா தாண்டவம் மகேஸ்வரர் ஆடக்கூடிய அந்த தாண்டவத்திற்கு அம்பாள் சாட்சியாக இருக்கின்றாள். அதனால மகேஸ்வர மகாகல்ப மகா தாண்டவ சாட்சினி. மகா காமேச மகிஷி. அம்பாள் காமேஸ்வரரோட பிரியமான மனைவி, அதனால மகா காமேஷ மகிஷி. மகா திரிபுர சுந்தரி, அதாவது 3 லோகங்களிலுமே அம்பாளை போல அழகு யாருமே கிடையாது. அதனால அம்பாளை திரிபுர சுந்தரி, 3 லோகத்திற்கும் சுந்தரியானவள். அதனால மகா திரிபுர சுந்தரி. சதுஷ்டி உபசாராத்யா சதுஷ்டி கலாமயி. அம்பாளோட உடலை 64 அப்படி பிரிக்கிறாங்க. 64 விதமாக அம்பாளை வழிபாடு செய்கிறோம். அதனால அம்பாளை சதுஷ்டி உபசாராத்யா மகா சதுஷ்டி கோடி யோகினி கணசேவித்தான்னு சொல்கிறோம். அதாவது அந்த 64 கூறுகளாக இருக்கக்கூடிய உடம்பை 9 சக்கரத்தில் வச்சு வழிபாடு செய்கிறோம். அதுதான் அந்த வரியில் சொல்கிறோம். மனு வித்யா சந்திர வித்யா, அதாவது மனுல சொல்லக்கூடிய வித்யா ஸ்வரூபமாக அம்பாளை வழிபடுறோம். அதனால மனுல வித்யான்னு சொல்றது அம்பாளை தான், ஸ்ரீ வித்யாவா அம்பாளை வழிபடுறோம். சந்திர வித்யான்னு சொல்லும் பொழுது அந்த சந்திரனை சூடிக்கொண்டிருக்கும் வித்யா ஸ்வரூபமாக இருக்கின்றாள். அதனால மனு வித்யா சந்திர வித்யா. சந்திர மண்டல மத்தியகா, அந்த சந்திர மண்டலத்தின் மத்திய பகுதியில் இருக்கக்கூடியவள் அம்பாள். அதனால சந்திர மண்டல மத்தியகா அப்படின்னு அம்பாளை சொல்றோம். மீண்டும் நாளை மற்ற வரிகளுடன் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.